வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் சாய்ஸ் ஃபில் பண்ணுறது பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது, என்ன மாதிரி உங்களுக்கு சீட் ரிசர்வ் ஆகிக்குங்கிறத பற்றி பார்த்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். இதில் நீங்கள் இப்போ சாய்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி முடிச்சிட்டிங்க. நீங்கள் ஒவ்வொரு டைம் சாய்ஸ் சூஸ் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு ஆட்டோ சேவ் ஆயிரும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. சேவ் பண்ணுமோ, தனியாக இண்டிவிஜுவலாக போய் எங்கேயாச்சும் சேவ் பண்ணுமோ அப்படின்னு யோசிக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஒன்ஸ் செலக்ட் பண்ணாலே அது ஆட்டோ சேவ் ஆயிரும். சரி, இப்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான சாய்ஸஸ் கொடுத்துட்டீங்க. ஒரு 100 சாய்ஸ், 150 சாய்ஸ், 200 சாய்ஸ், ஈவன் 300 சாய்ஸ் கூட நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்க. என்ன ஆர்டரில் நீங்கள் கொடுத்து முடிச்சிருக்கீங்கிறத செக் பண்ணணும். ஏன்னா இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்டரோட அடிப்படையில் தான் உங்களுக்கு சீட் அலாட் ஆகும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். உங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸை ஓப்பன் கேட்டகரியில் செக் பண்ணி, கம்யூனிட்டியில் செக் பண்ணி, 2ல் இல்லைன்னா செகண்ட் சாய்ஸ்க்கு வரும். செகண்ட் சாய்ஸ்லேயே அதே மாதிரி செக் பண்ணி தேர்ட் சாய்ஸ்க்கு போகும். தேர்ட் சாய்ஸ்லேருந்து ஃபோர்த்து சாய்ஸ்க்கு போகும். ஸோ இப்படி ஒவ்வொரு சாய்ஸாக ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஃபஸ்ட் சாய்ஸ்லேருந்து இது இருக்குது, இல்லை, இருக்குது, இல்லை, இருக்குது, இல்லை அப்படின்னு இல்லைன்னு எது இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு அலாட் ஆகும். இந்த அலாட் ஆகிறதுக்கு ஆர்டர் முக்கியம். இப்போ நீங்கள் சாய்ஸஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சிக்கலில் முடிஞ்சிடும். நீங்கள் ஏற்கனவே ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அதனோட ஆர்டரில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஓகே. அப்படி இல்லாமல் ரேண்டமாக செலக்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு ஓகே சாய்ஸ் ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம், நமக்கு நினச்ச காலேஜ் கிடச்சிடும்னு நினச்சிங்கன்னா கிடைக்காது. ஆர்டர் பண்ணணும். எது ஃபஸ்ட் இருக்கணும், எது செகண்ட் இருக்கணும், எது தேர்ட் இருக்கணுங்கிறத ஆர்டர் பண்ணணும். ஆர்டர் பண்ணது கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ அதனால் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸஸை ஆர்டர் பண்ணணும். தேவைப்பட்டால் அதை ரீஅரேஞ்ச் பண்ணணும். ரீஅரேஞ்ச் பண்ணால் தான் நீங்கள் நினைக்கிற கோர்ஸ் டாப்பில் நிற்கும். அப்போ தான் அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸ் ஆர்டரை ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ணுங்கள். உங்களோட ப்ரிஃபரன்ஸில் எது மேலே வரணும் அப்படிங்கிறதுல தெளிவாக ரீஅரேஞ்ச் பண்ணி ப்ராப்பரான ஒரு ஆர்டர் வைங்க. நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜ் கிடைக்கும். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.